ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பட்டர் மசாலா சுவையாக பூரி சப்பாத்தி நான் பரோட்டாக்கு நல்லாயிருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா அடுப்பில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணது, 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு 2 நிமிஷம் வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ஆப்பிள் தக்காளி 3 மீடியம் சைஸ் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது புளிப்பு இருக்காது, அதிகமாக வணக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே வணக்கி மிக்சியில் நைஸாக அரைக்க போகிறோம். ஆறு காஷ்மீரி வரமிளகா சேர்த்துருக்கேன். வணக்கி விட்டுக்கலாம். வணக்கினதெல்லாம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். முந்திரி 10 நிமிஷம் முன்னாடியே 10 முந்திரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் வெண்ணெய், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு 2 நிமிஷம் வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் மிக்சியில் நைஸாக அரைச்ச விழுதை சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். கிரேவி முந்திரி போட்டனால கெட்டியாயிரும். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கேன். கலந்து விட்டுக்கலாம். மூடி வச்சு 5 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. 200 கிராம் பன்னீர் சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரும்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை போடல, அதனால் கரும்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கலந்து விட்டுக்கலாம். 5 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சு பன்னீரும் வெந்திருக்கு. 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டிருக்கேன். கஸ்தூரி மெத்தி 2 ஸ்பூன் அளவு கையால் கசக்கிட்டு தூவி விட்டுருக்கேன் மேலால். வெந்தயக்கீரை காஞ்சது தான் கஸ்தூரி மெத்திங்க. நல்லா ருசியாக இருக்கும். கடைசியில் சேர்க்கும் போது பட்டரும் கஸ்தூரி மெத்தியும் கலந்து விட்டுட்டு சூடாக பரிமாறி சாப்பிடுங்க. சப்பாத்திக்கு பரோட்டாக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.